செம டேஸ்டியான பெங்காலி ஸ்வீட்டான ரசகுல்லா தான் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு டோன்டு மில்க், அதாவது கொழுப்பு நீக்கப்பட்ட பால் 1 லிட்டர் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சுங்க. கொஞ்சம் நேரம் ஆகவும் கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் 1.5 எலுமிச்சம்பழம், அதாவது மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் 1.5 பழத்தோட சாறை வந்து புழிஞ்சு எடுத்திருக்கேன். அதை அந்த பாலில் சேர்த்துட்டு அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி பால் வந்து திரஞ்சு வந்துடும். அதை நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த திரண்டு வந்திருக்க பன்னீரை வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். அதுக்கு ஒரு காட்டன் துணியை ஒரு பவுல் மேலே விரிச்சிருக்கேன். ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் மெதுவாக வடிகட்டிக்கணும். நல்லா ஆவி பறக்குது பாருங்கள். இப்போ துணியை வந்து மெதுவாக எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் லேசாக ப்ரெஸ் பண்ணாலே இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃபில்டராகி வடிய ஆரம்பிச்சிடும். சூடாக இருக்கிறனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வடியட்டும்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப இந்த பன்னீரை நம்ம அலச போகிறோம். ஏன்னா எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கனால இந்த புளிப்பு தன்மை அதில் இருக்கும். ஸோ அந்த பன்னீரை திரும்ப எடுத்துகிட்டு ஒரு பவுல் மேலே வச்சுட்டு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை வந்து நல்லா ஊற்றிக்கோங்க. எவ்வளோனாலும் அந்த பவுல் அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே அதில் ஊற விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பன்னீர் உங்களுக்கு நல்லா ஆறி இருக்கும். இதை மெதுவாக எடுத்து அப்படியே தண்ணி வடிய விட்டுட்டு சிங்கில் இருக்க குழாயில் இப்படியே சுற்றி 1 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா தண்ணி வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து விரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெண்ணெய் மாதிரி திரண்டு வந்திருக்கு பன்னீர். இதை அப்படியே நீங்கள் எடுத்து ரசகுல்லா செஞ்சிட முடியாது. ஸோ முதல்ல வந்து இந்த பன்னீரை அப்படியே உடச்சி விடுங்க. பாருங்கள் எப்படி திரளாக வந்திருக்குன்னு. இதை வந்து நம்ம பிணையணுன்னா முதல்ல இதை நல்லா அழுத்தி வந்து பிணையணும். ஸோ நான் கிச்சன் மேடையில் வந்து போட்டுட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விடுறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா தேய்ச்சி திரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் இப்போ ரசகுல்லாவுக்கு உருண்டை பிடிக்கலாம். பாருங்கள், நல்லா திரட்டி எடுத்த பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது, பால் மாதிரி வெண்ணெய் உருண்டை மாதிரி இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன உருண்டையாக தான் பிடிக்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்து ஜீராவில் ஊற வைக்கும் போது அது நல்லா பெருசாகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்டினீங்கன்னா அதை விட நல்லா பெருசாக வருங்க. ஸோ சைஸ் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பன்னீரையும் நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜீரா ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 3/4 கப்பு, அதாவது 175 கிராம் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப அதிகமாக தேவைன்னா நீங்கள் 200 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து 4 மடங்கு தண்ணி, அதே 3/4 கப்புக்கு 4 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நீங்கள் அந்த சீனி கரையட்டும். அடுப்பை வந்து ஓரளவு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் கொதித்து வரவும் மெதுவாக ஒவ்வொரு உருண்டையாக நீங்கள் அந்த ஜீராவில் போடுங்க. நல்லா கொதிக்க விட்டு போட்டால் தான் அது பிரியாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அது வேக பாருங்கள் அந்த உருண்டை நல்லா விரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ ஸ்பாஞ்சியான ரசகுல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் இப்போ உடனே நம்ம சாப்பிட முடியாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம டேஸ்டியான ரசகுல்லா ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஆதிரா ஜங்ஷனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திப்போம்.